பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? அவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்நாளில் உங்களை பார்க்கும்படிக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோகம் உங்களை வாழ்த்துகிறது, நாங்களும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 21 அதிகாரம், 1 சாமுவேல் 21 அதிகாரம் 9 வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 21 verse 9. அதற்கு ஆசாரியன், நீர் ஏலா பள்ளத்தாக்கிலே கொண்ட பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையில் சுருட்டி வைத்திருக்கிறது. நீர் அதை எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். கோலியாத்தை கொன்ற கோலியாத்தின் பட்டயம் அங்கே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. புடவையில் சுருட்டி வைக்கப்பட்ட அந்த பட்டயம் தாவீதுக்காய் காத்திருக்கிறது. தாவீது எதிர்பார்க்கவில்லை இந்த பட்டயம் தனக்கு கிடைக்கும் என்று. ஏதாவது ஒரு பட்டயம் இருக்குமா என்று கேட்டான். ஆனால் அவன் கை கிடைத்த பட்டயம் எது? எந்த கையினாலே அந்த ராட்சதன் அழித்து அந்த ராட்சதனுடைய தலையை வெட்டினாயோ அதே பட்டயம் கர்த்தருக்கு திரும்ப கொடுத்தார். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கர்த்தரே தருவார். சத்ரு அந்த பட்டயத்தை எடுத்து உன்னை கொல்ல நினைத்தான். ஆனால் அவன் பட்டயத்தை எடுத்து நீ அவனை கொன்று போட்டாய். அந்த பட்டயம் உனக்கு கர்த்தர் பரிசாய் தருகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த ஆசீர்வாதங்கள்லாம் தடைப்பட்டு போய் இருக்கிறது, தேங்க்யூ லார்ட், இன்றைக்கு அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கைக்கு வரட்டும். சத்ருவை கொன்ற பட்டயம், அவன் நினச்சி பார்க்கல கோலியாத்தை கொன்ற பட்டயம் எனக்கு கிடைக்கும் என்று. கர்த்தர் கொடுக்கிறார். நான் உன்னை கொண்டு செய்ய நினைச்சதை நான் செஞ்சு முடித்தேன், அதற்கு ஆசீர்வாதமாய் நானுக்கு இந்த பட்டயத்தை தருகிறேன். இந்த பட்டயத்தை கொண்டு தானே சத்ருவின் தலையை வெட்டினாய். நான் சொல்கிற பட்டயம் கர்த்தருடைய வசனமாகிய திருவசனம். இந்த பட்டயத்தை கொண்டு தானே வியாதியை விரட்டினாய். இந்த பட்டயத்தை கொண்டு தானே பிசாசை துரத்தினாய். இந்த ஆண்டு எத்தனை பட்டயங்கள் உனக்கு விரோதமாக எழுப்பி வந்தது சத்துருக்கள். ஆனால் உன் கையில் கொடுத்த பட்டயத்தை கொண்டு கர்த்தர் ஜெயம் எடுக்க வைத்தார். எத்தனை சத்துருக்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை மரண கண்ணிகள், எத்தனை துச்சன பிரவாகங்கள். பட் the Lord has broken everything by using His word what He has given unto you. உன் கையில் கொடுத்த அந்த பட்டயம், நான் சொல்லுகிற பட்டயம் கர்த்தருடைய வசனம். தேவனுடைய வசனத்தை விட பெரிய பட்டயம் என்ன இருக்கிறது? சொல்லுங்கள் பிள்ளைகளே. உன் கையிலே பட்டயம் இருக்கட்டும். கையை விட்டு பட்டயம் பிரியக்கூடாது. பட்டயத்தை விட்டு கை பிரியக்கூடாது. பட்டயம் கையும் ஒன்றோடு ஒட்டி கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தில் தேறினவனாய், கிருபை பெற்றவனாய், மாறுமகனே மாறுமகளே, உன்னை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ரோபஹாஷி கடல் அதுனமா, ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன். ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு நான் போகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்குமா என்று கேட்கிற பிள்ளையை ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இத்தனை நாட்கள் வராத வரன் இன்றைக்கு வருமா? வரும். உன் கண்கள் அற்புதங்களை காணும். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.